கோலி டாக் கோலிவுட் நியூஸ். பொறுமையை சோதிக்கிற நீளமான படங்கள். 2 மணி நேரத்துக்கும் அதிகமா ஓடக்கூடிய படங்களை எடுத்துட்டு ரசிகர்களோட முணுமுணுப்புக்கு பிறகு சில காட்சிகள் வெட்டப்பட்டு நீளத்தை குறைக்கிறது கோலிவுட்ல வாடிக்கையாயிடுச்சு. ஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடிப்புல கடந்த வருடம் வெளிவந்த கத்தி திரைப்படம் முதல்ல 2 மணி நேரம் 50 நிமிடங்கள் ஓடுச்சு. படம் வெளியானதும் அதுவே கத்தி படத்துக்கு மைனஸ் பாயிண்டா சொல்லப்பட்டுச்சு. படம் போர் அடிக்கிறதா மவுத் டாக் பரவுனதும் சில காட்சிகள் நீக்கப்பட்டது. அதே மாதிரி எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல ரஜினி நடிச்ச லிங்கா படமும் ஆரம்பத்துல 3 மணி நேரம் ஓடுற அளவுக்கு நீளம் அதிகமா இருந்தது. பின்னாடி சில காட்சிகள் ஓடி முடிஞ்சப்பறம் ரசிகர்களோட கருத்தோட அடிப்படையில கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கான காட்சிகள் படத்துல இருந்து நீக்கப்பட்டுச்சு. ஷங்கரோட ஐ படமும் இதே சிக்கலை சந்திச்சுது. காட்சிகள் நீக்கப்படலைன்னாலும் ஐ படத்தோட குறையா படத்தோட நீளத்தையே ரசிகர்கள் சுட்டி காட்டுறாங்க. இந்த வரிசையில இப்போ ஜே சூர்யா இயக்கி இசையமைச்சு தயாரிச்சு ஹீரோவா நடிச்சிருக்கோம் இசைப்படமும் இணைஞ்சிருக்கு. 3 மணி நேரம் 8 நிமிடங்கள் ஓடுது இசைப்படம். தனக்கே உரிய பாணியில ஜே சூர்யா இயக்கி இருக்கும் இசைப்படம் வெளியாகி பலர்கிட்ட பாராட்டுகளை பெற்றிருக்கு. இருந்தாலும் படத்தோட நீளம் மிகப்பெரிய மைனஸாவும் இருக்கு. இதனால இப்போ 7 நிமிட காட்சிகளை குறைச்சிருக்காரு ஜே சூர்யா.